மக்களுக்கு வீடு வழங்க 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 நீளம் வேண்டும் 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 குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் வழங்கிவிடு 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 குடியிருக்க வழங்கிவிடு குடியிருக்க வழங்கிவிடு வீடு வழங்கிவிடு வீடு வழங்கிவிடு வீடு வழங்கிவிடு வீடு வழங்கிவிடு ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நன்றிகள் நன்றிகள் முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் இதற்கு சென்னை ராஜரத்னம் அரங்கத்துக்கு வெளியே நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நீர்நிலை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு அல்லது பிற அரசு புறம்போக்குகளிலே 60-70 ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து அதே இடத்திலே வாழ்வதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும். அரசு புறம்போக்கு நிலத்திலே வாழ்கிறார்கள், எனவே அவர்களுக்கு அந்த இடத்திலே குடியிருப்பதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு உரிமை கிடையாது என்று அப்புறப்படுத்தப்படக்கூடிய அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்களிலே 60-70 ஆண்டுகளாக வசிக்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஈட்டிய வருமானத்தை கொண்டு இந்த பகுதிகளிலே கட்டி தொடர்ந்து வாழக்கூடிய அந்த நிலை இருக்கும் போது இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் கூட இன்றைக்கு வாழ் உரிமையை, அதாவது வீட்டு உரிமையை அது உரிமையாக்கக்கூடிய, அது வாழ் உரிமையின் ஒன்றாக கருதக்கூடிய நிலையில ஜனநாயக நீதியிலே அவர்கள் இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்களிலே தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது. இது அரசியல் சாசன சட்டப்படியான உரிமை. எனவே அந்த மக்களுக்கு தொடர்ந்து அங்கே வாழ்வதற்கான உரிமையை சட்டபூர்வமாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு இயக்கத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த சென்னையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்கான ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று இந்த மக்கள் அதே பகுதியிலேயே, அதாவது அது எத்தகைய புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த இடங்களை அவர்களுக்கே உரிமையாக்கக்கூடிய ஒரு நிலையை அரசு எடுக்கும் வரை எங்களுடைய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன். இந்த வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலிலும் எங்களுடைய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய முதன்மையாக கோரிக்கையாக மக்களுடைய வாழ் உரிமையை அடிப்படையாக கொண்ட இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தலில் நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துள்ளோம்.